எனக்கு ஒரு சின்ன எம்பசி அலுவலா வந்து வந்திருக்கோம் ரைட். நீங்க நொழிக்கிற பிரச்சனை சொல்லலாம். அவனுக்கு தெரிஞ்சதான் சொல்றேன். மாவட்டம் அக்னி 25 மாவட்டத்தை சொல்லுவாங்க. 25 ரைட்டா? யாழ்ப்பாணம் பருத்தித்துறை 18 இருக்குது. 7 மாவட்டத்தை காணல. இன்னும் 7 வரணுக்கு கவிதாஸ் இப்ப கடன் டிரைவ் பண்றான் தெரியுமா? என்ன தெரியும்? இன்னொரு 2 தான் தெரியும். கம்பகா களுத்துறை போன் பேங்கி அடிச்சு சரி. கிழக்குல போது எத்தனை மாவட்டங்கள் பண்ணி முதல்? கிழக்குல 9 இருக்கணும். முல்லைத்தீவு, மன்னர். நீ முல்லைத்தீவு சொல்லல சரியா? முல்லைத்தீவு ஒத்தர் சொல்லல. முல்லைத்தீவு சொல்லல. பாவி சொல்ல என்ன பாட்டு படிப்போம்? டக்குண்டாப்பா நீங்க நீ மட்டும் படியா வந்த பாட்டை கொஞ்சம். டிக்டாக்ல ஒரு வீடியோ ஒன்று பார்ப்பீங்க தெரியுமாடா? அந்த சித்தராண்ட அந்த அந்த அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அதில் இடையில வந்து வரும். இப்போ ஆட்டை இந்த ஹம்மிங் எடுவை நல்லா சொன்னோம். 1 2 3 ஸ்டார்ட். உங்களை குரல் எடுக்கணும். இல்லை அது உனக்கு வர. சத்தமா அவன் இருப்பான். நீங்க புஷ்பாதி எடுக்கிறீங்க. இது உண்மையான உண்மையா? எந்த தீமைக்குள்ளும் சேரு நன்மை உண்டு. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் பவி. அதை கவிதாஸ். நான் அக்கினி. நீங்க ஓவர் ஆடுறா, அதான் பிரச்சனை. வணக்கம். அப்படி ஒரு அளவோட நிற்கணும். இது வேற அடு ஓடுறாங்க எது? ரைட் ஓகே. ஸோ வந்து நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்ற வந்து நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கெஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 27வது செகண்டோட வந்துட்டு பவுஸ் பண்ணி போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சார். நாங்கள் வந்துட்டு பார்ப்போம் சார். தானே மோஸ்ட்லி வந்துட்டு கண்டுபிடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் F4 விளையாட்டி வந்துட்டு ஊரில் எங்கேயாவது நின்றா பக்கத்தை இவ்வளோ வாகனங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு குறைவாக இருக்கலாம். ஸோ மேபி அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணுவீங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு 4 சாய்ஸ் வந்து தரேன். ஒன்று வந்து கொழும்பு, இன்னொன்று வந்து நீர்கொழும்பு, இன்னொன்று வந்து கண்டி, இன்னொன்று வந்து குருநார். இது நீ இப்படி யோசிச்சு சொல்ற பார்த்தாலே அந்த நாலாவது எடுக்கிறதே இல்லை, யோசிப்பாங்க. டக்குன்னு அடிச்சிடும்டா. இப்போ நான் முதல் சொன்ன 3 டைம் வந்து ஏன் ப்ரோ மாத்துரு அது ஆகப்பிள்ளை கேடாப்பா. உங்களை வச்சு என்னன்றா நான் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது. இப்போ நீ ஒரு நாள் சொன்னோட பிள்ளை இல்லை. ஆனால் டக்குன்னு சொல்லு, எதுனா சொல்லு. அவனுக்கு தெரிஞ்சதான் சொல்றேன். மாவட்டம் அவனுக்கு மாவட்டம் தெரியாடா. சரி இப்போ கணக்கு கதை ஒன்றா இதுவும் நல்லா. அக்னி 25 மாவட்டத்தையும் சொல்லுவாங்க. 25 ரைட்டா? யாழ்ப்பாணம் பருத்தித்துறை. அடி அதே லைன்ல அடி. இல்லை அதே லைன்ல படிக்கல. இல்லை அவன் வந்து இது கிரந்தத்தை வச்சுன்னா அவனுக்கு மாவட்டம் தெரியும் சொல்லுவேன். யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா வவுனியா மன்னார் குருநாகல் கண்டி கட்டன் கொழும்பு நீர்கொழும்பு கம்பா மட்டக்களப்பு அம்பாறை திருவண்ணாமலை
காளி காளி மாத்தரை மாத்தரை அம்பாந்தோட்டை அம்பாந்தோட்டை மாத்தளை மாத்தலை அம்மா சுண்டல் கேகாலை கேகாலை தம்புள்ள தம்புள்ள இடையில ஏதோ கிடக்குடாப்பா இஞ்சால இது கிடக்கு என்ன டொமேட்டோட வருங்க டொமேட்டோட குழம்புல இருக்குடா முக்கா ம் 18 இருக்குது 7 மாவட்டத்தை காணல 7 வரும் நேராப்பா இன்னும் 7 வரனுக்கு கவிதாஸ் இப்போ கடன் டிரைவ் பண்ணுறான் தெரியுமா என்ன இன்னும் 2 தான் தெரியும் மட்டும் தெரியாது இடையில நல்ல ஒரு கண்டென்ட்டா போகுது இதா ம் கம் ஆன் யூ கேன் பேபி யூ கேன் இது வந்து எது எது குருநாள் வந்து ஓ வந்தேனே அன்றாவரம் சொல்லிட்டு பொலனருவே கொலாட சொல்லல அன்றாவது இல்லையோ அண்ணான் சொன்னி சொன்னான் சொன்னான் அன்றாவரம் சொன்னான் பொலனருவே ம் சீரியா சீரியா வராடா பாலடி விட்டு முங்கணி அம்பார இது எது அதெல்லாம் ஊர் என்ன டக்கன் அடுத்த ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்கும் அவன் துடிச்சு நிற்கிறான் சொல்கிறேன் டக்கண்டு 25 அடிச்சுட்டு போகிறக்கா 20 இல்லை 19 வந்துட்டு 6 வருவேன் இன்னும் 6 வரணும்டா உங்களை விட போட அதுதானேடா அப்போ மஸ்கெலியா மஸ்கெலியா இல்லை இல்லைடா மொக்கா உண்டு டைம் ஓவர் 19 மாவட்டம் தான் சொல்லிக்கான் 25 மாவட்டத்தில் 19 மாவட்டம் தான் சொல்லிக்கான் கவிதாஸ் கொடு எங்கப்பா கொடுக்குற யூ கேன் கொடு உண்ட திறமை உலகத்து காட்டி நீ ஒரு அடையாளம் இந்த கவிதை 25 நீ சொல்லு திருப்பி இருந்து 25 சொல்லு அப்பதான் நான் ஓடுறா வரும்டா இப்ப இடையில நீ கண்டுபிடிக்க மாட்டேடா ஏன்னா அவன் என்னதை விட்டான்ற எனக்கே ஞாபகம் இல்லடா 25 இறங்கி வா ஏறி வா உள்ளட்டு வா கால் இருந்து வா யா என்னடா பசி டக்கன் நேம் போ கொழம்பு நீ கொழும்பே சொல்லலையடா அக்கினி கொழம்பு என்ன சரியா கம்ப நீங்க தலகடா மாறிக்கல இதான் பெரிய நிக்கிற இடத்துல இங்க அது இந்த பேச்சு சரியா சொல்லு கொழம்பு கம்பா எல்லாம் கிட்ட தானே கம்பா களுத்துறை போன் எங்க அடிச்சு கொழும்பு கம்பு எனக்கு இந்த ஐடியா விட்டுறான் இந்த உத்தையில பார்க்கப்படாதா அதோட வீடியோ கண்டென்டா கொண்டு போய் இப்படி நீங்க செய்யக்கூடாது சர்ச் பண்ணி வச்சுக்க நீ காம இல்லடா யோசிச்சு பாரு தந்து தாண்டாப்பா அதானே இல்ல அதை விட எப்பவுமே மாவட்டம் சொல்லிச்சுன்னா முதல் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு அப்படின்னு சொல்லுவார் இவர் வந்து கொழும்பு கம்பு ஆண்டேக்குள்ளே இங்க நிக்கிற இடத்துல இருந்து போறாராம் இங்க ஓடதா கிடக்கு இங்க சர்ச் பண்ணி கொடுத்துக்கூடாது இவர் அவன் பார்த்து என்னடா தெரிய அவன் இப்ப எனக்குண்டு இல்ல கடைசி அவனை கேட்க அப்புறம் என்னோட சேஞ்ச் பண்ணி வச்சவன் டக்குன்னு என்னடா தந்துதான் நீ சொல்லு கொழம்பு கம்பா மாத்தலை கண்டி இப்ப மேல இருந்து வந்து இப்ப கீழே தான் நடுவுக்கு வந்துட்டு நடுவுக்கு வந்தாச்சு இவன் இந்த வேற 15 சொல்லுவாங்க யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா அம்பாறை அங்க விட்டாங்க அம்பாறை மட்டக்களப்பு அன்றாவரம் பொலனருமை அப்படியே வேற அடுமனம் அடுத்து என்னடாப்பா திருவோணமலை என்னப்பா இது 13 கணிக்குது திருவோணமலை குருநாள் 14 சுண்டல் இன்னும் இவ்வளோப்பா இன்னும் 11 அதுதானே இணைச்சும் பார்க்க தேவை போலங்க 14
வேற என்ன இருக்கோ இல்லையே? 11 இருக்கிறேன். தொலைவான 25 நமத்து மாவட்டம். சரி அதுதானே தெரியும் 25. ஆனால் அங்கே அதுதான்டாப்போ அது தெரியும் தானே. டாம்பனோ டூம்பனோ இதுக்கு அக்னி வர அதுவும் சர்ச் பண்ணதையும் பார்த்துட்டான் கொஞ்சம். ஓ அது பாகாடி இப்போ 9 சரி அது இது என்ன கொடுமையாப்பா. ஒரு 20 சொல்லுவேண்ணா. கரையோர பிரதேசம் இல்ல இனி அந்த கதை நீ கேட்க அவன் இனி அப்படி வர மாட்டான் சொல்ல. அவன் கண்டோட கிளந்து போட்டான்டா. அங்கேயும் வந்து இங்கேயும் வந்தது. அவனுக்கு இப்போ எதுவும் சொன்னே ஞாபகம் இல்லை. அதான் பிரச்சனை. அதான் அது ஒரு லைனா வந்தா தான் சரி. கிழக்கு மாவட்டத்தில் எழுதியோட கிழக்குல எத்தனை ஒன்று அம்பாறையும் கிழக்குல சரி கிழக்குல முதல் எத்தனை மாவட்டங்கள் லாபணி முதல் கிழக்குல 9 இருக்கணும் நினைக்கிறேன். கிழக்குல 9 இருந்தா தமிழ் எல்லாத்துக்கு எத்தனை மாவட்டம் உண்டு. என்ன அம்பாறை திருவண்ணாமலை மட்டக்களப்பு அது மூண்டு. அடுத்து எந்த மாவட்டம் அப்படி எல்லாம் சொல்லி தெரியல. சரி அதானே. சரி கவிதாஸ் நேரம் 14 விட முடியுதா? 14 மாவட்டம். சரி இப்போ வாய்வா கேட்டுக்குவா. யாழ்ப்பாணம் முன்னேற வடிவா காட்டு. வடிவா காட்டு ஜூம் பண்ணி காட்டு இல்லாட்டி பொறுவாண்ணா. இவர் அடுத்த விளைய பேர் தாண்ட கிடத்து சொல்லுவோம் இல்லை. யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் கண்டி இங்கே யாழ்ப்பாணம் கண்டி மாத்தலை அனுராதபுரம் தம்புள்ள சிகிரியா மாவட்டம் இல்லை. அதுக்கப்புறம் மன்னார் மன்னார் நீ சொல்லு. சரிடாப்பா நான் எவ்வளவு சொல்லல. அம்பாரை சொல்லிட்டேன். சொல்லிட்டேன். மற்றது வந்து வெட்டிக்கலம். என்ன போயா மோசால நிக்குது. அப்படித்தானே அப்படித்தானே. நூறுலியா நீங்க ஒரு தான் சொல்லு. நூறுலியா நீ சொல்லு. நீ மாஸ்க் இல்ல இல்ல கண்டியான மலை பிரதேசம். அதுக்குள்ள கண்டிக்குள்ள இல்ல அது மலை பிரதேசம் தானே. அப்ப நான் அப்ப சத்தம்பள அவர் உனக்கு தான் இப்ப வெற்றி. நீ தான் முதலாவதுல நிக்கிற. 19 மாவட்டம் சொல்லிட்டு எவனுக்கு 8 தாண்டல இன்னும். கொழும்பு கொழும்பு பேர் வாயில வருது. அதான் அடிவட்ட உறவு தானே. 10 10 மாவட்டம் தான் தெரிஞ்சுக்கேன். தெரியுமாட்டா சொல்லு. அந்த ஊர்ல பேர் அழிஞ்ச இப்ப தெய்வலை வத்தலை முடிப்பேன் 10 முடிப்பேன். சிக்கல் இது ஆக மாதிரியா இல்ல இல்ல இது இப்ப இப்படியே வச்சுட்டு இருந்தா 50 ஒரு மணித்தியாலத்துக்கு இப்படியே நான் 10 வீடியோ ஒரு மணித்தியாவது போயிடும். அது கார் இது போயிடுவா. சரி விடணும் நம்ம ஏரியா கொஞ்சம் சொல்லிக்கலாம். மோசமா கிடக்கு. இனி செல்ல அப்படியே விட்டுட்டு அடுத்த எப்போ நீ அண்ணா அண்ணாண்டா அண்ணா அவ்வளோ 20 நான் சொல்லுவேன்டா. பேர் சொல்கிறேன் பேர் ஒரு ஓடுற வந்து தான் எப்பயும் சொல்லி முடிப்பீங்க. யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா முல்லைத்தீவு மன்னர். நீ முல்லைத்தீவு சொல்லல சரியா? முல்லைத்தீவு ஒத்தரம் சொல்லல. முல்லைத்தீவு சொல்லல. பின்னாடி இல்லண்ணா முல்லைத்தீவு வந்து கிளிநொச்சிக்குள்ளன்ற எண்ணம் தான் அவ்வளோ. அதே மாதிரி நூறலியா வந்து கண்டிக்குள்ள அவனுக்குலாம் இல்லையா? அப்போ ரைட் இப்போ 5 சொல்லிட்டேன் சரியா? இனி அப்படியே இஞ்சா வருவோம். வந்து இஞ்ச நடுவுக்கு வந்தால் புத்தளம் சொல்லல நீங்களா? புத்தளம் அனுராதபுரம் குருநாகல் கண்டி மாத்தளை நுவரேலியா பதுளை சரியா? பதுளை இவ்வளோன்னு சொல்லி போட்டேன் சரியா? இனி கரையோரத்துக்கு வந்தோம்னு சொன்னால் மட்டக்களப்பு அம்பாறை திருவோணமலை சரிதானே? அப்படியே மேலுக்கு வந்தோம்னு சொன்னால் கொழும்பு நீர்கொழும்பு கேகாலை ரத்னபுரி களுத்துறை மாத்தரை. என்ன கொண்டு கூட வந்துட்டு முதல் சொல்லிட்டேன் போல. இந்த புத்தளம் முல்லைத்தீவு இந்த நுவரேலியாலாம் நினைச்ச புத்தளம் கொழும்புக்குள்ள வருவாண்டு. முல்லைத்தீவு வருது கண்டிக்குள்ள நுவரேலியா அதை நினைச்சா சொல்லி திருந்தല്ലോ. அப்ப எனக்கு எத்தனையோ மாவட்டம் ஞாபகத்துல வந்து போனது. என்ன சொன்ன விட்டா அப்புறம் முழு மறந்து வைத்தப்பா. ஆனா இப்ப நான் சொல்லி கொண்டு கூட வந்துட்டேடா. யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா முல்லைத்தீவு மன்னர் வடமாத்துக்கு 5 சரியா? அதே மாதிரி
அப்புறம் நடுவுக்கு புத்தளம், அனுராதபுரம், குருநாகல், கண்டி, மாத்தளை, நுவரேலியா, பதுளை. சரியா? 17 சரியா? மாதிரி கொழும்பு, நீர்கொழும்பு, கம்பஹா சரி 20. அதே மாதிரி களுத்துறை, ரத்னபுரி, மாத்தரை, அம்பாந்தோட்டை, கேகாலை. சரிதானே? சரி என்ன அவ்வளோ தானே? எல்லாம் சொல்லியா தானே? ரைட், ஓகே. சரி, இப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்ளும். ஸோ வந்து இந்த 25 மாவட்டத்துக்குள்ளேயும் இப்போ நாங்கள் எந்த மாவட்டத்துக்குள்ளே நிற்கிறோம் அப்படின்றத வந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வந்து உண்மையிலே அக்கினிக்கின்ற ஒரு நல்ல ஒரு விளக்கம் கிடச்சிருக்குண்ணே. நல்லா சொன்னாண்டா. முல்லைத்தீவு கிளிநொச்சிக்கு இருக்குன்னு வச்சோன்னா, புத்தளம் வந்து கொழும்புக்கு இருக்குன்னு வச்சோன்னா, ஒரு ஏரியா அது இப்போ அட துளைவானே புத்தளம் எங்கிற அடக்கு இல்லை, அது அந்த ஏரியா இதாப்பா கொழும்பு. அதே ரோட்டு தாரு புத்தளம் கிடக்கு, கொழும்பு கிடக்கு. சரிதானே? ஹட்டன் சொன்னல. அப்போ ஹட்டன் சொன்னா நுரலியா வரா இதுக்குள்ள வண்டிக்குள்ள போட்டு. சரி, அப்படி வந்து நீங்கள் நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்றத கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், மோஸ்ட்லி வந்து நீங்கள் கெஸ் பண்ண தெரியலன்னு சொன்னால், இவன் கவிதாசே சொல்லிட்டான் நாங்கள் நிற்கிற இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. யார்ட்டா ஃபோன் பண்ணுறேன்? ஸோ வந்து அதால் நாங்கள் கொழும்புல நிற்கிறோன்னு சொல்லிட்டான். ஸோ வந்துட்டு அடுத்த ஒரு கொஷன் வந்து உங்களுக்கு நாங்கள் கெஸ் பண்ணுறதுக்கு தரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் கொழும்புக்கு வந்து என்ன அலுவலாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு உங்களுக்கு 4 ஆப்ஷன் தரேன். ரைட், முதலாக வந்து அக்கினியிட லைசன்ஸ் அலுவலாக வந்து வந்திருக்கோம். சரிதானே? 1. மற்ற வந்து எனக்கு ஒரு சின்ன எம்பசி அலுவலாக வந்து வந்திருக்கோம். ரைட், 2. 3வது என்னடா சொல்லி சொன்னேன்? சரி, என்ன சொன்னேன்? நீங்கள் நொழிக்கிற பிரச்சனை சொல்லலாம். மற்றது பவிக்கு பாஸ்போர்ட் செய்யறதுக்கு வந்தாங்க. சரிதானே? 3வது பவிக்கு பாஸ்போர்ட் செய்யறதுக்கு வந்தாங்க. 4வது கவிதாசுக்கு என்ன மறந்து வைத்தேன். ரைட், அதாவது வந்து ஒரு ஆளை வந்துட்டு ரிசீவ் பண்ணுறக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்தாங்க. சரிதானே? ஸோ இந்த 4 ஆப்ஷனில் வந்து எதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரிதானே? வந்து அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 days ட்ரிப்புன்னு சொல்லலாம். வந்து நாங்கள் அலுவலை முடிச்சுக்கொண்டு நாளைக்கு நாளைக்கு வந்து நாங்கள் ஊருக்கு வந்துட்டு விளக்கிட்டுருவோம். தம்பி கொஞ்சம் கை விளையுமா போல ஏன்னா அப்போ கை விளையில அதான் விட்டு முன்னுக்கு வந்து ஸோ வந்து கெஸ் பண்ணுறக்காண்டி வந்து விட்டுருக்கேன். சரி தானே? வந்துட்டு அதை சொல்லுங்க. பின்னு வாங்கட மோன் தெரியுதோட இல்லாட்டி அந்த டெம்பர்ட் இல்லை. இப்போ 4 ஆப்ஷன் வந்து வந்துட்டோம். ஸோ அதையும் வந்து கெஸ் பண்ணி சொல்லுங்க. இப்போ அடுத்த கட்டமாக வந்து நாங்கள் வீடியோவில் ஒரு பாட்டு ஒன்று படிப்போம். 4 பேரும் சேர்ந்தா 4 பேரும் சேர்ந்தக்குள்ள பவி சொல்ல என்ன பாட்டு படிப்போம்? டக்குன்றாப்பா நீங்க நீ மட்டும் படியா அந்த பாட்டை கொஞ்சம் உனக்கு 2 வரி கூட தெரியாதோ. சந்தோஷம் சந்தோஷம் நல்ல பாட்டு அப்படின்ற அடுவா லிரிக்ஸ் அடுவா குரல் நல்ல பாட்டு வரிகள் என்ன என்ன சொன்னவன் சொல்ல குரல் நல்லா இல்லையா தானே படிக்க சொல்லுவேன் அப்படின்னா கடவுளே. இப்போ நாங்கள் வந்து ஒரு பாட்டு பாடுவோம். சரி தானே? ஃபனியாக வந்துட்டு ஒரு பாட்டு ஒன்று பாடுவோம். சரியா? ஸோ வந்து நல்லா இல்லாட்டி இப்படி ஒரு டிக்டாக்ல ஒரு வீடியோ ஒன்று பார்ப்பீங்க தெரியுமாடா? அந்த சித்தாண்ட அந்த அந்த அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அதில் அந்த இடையில வந்து வரும் அந்த அதை வந்து 4 பேரை பாட சொல்றது. அந்த யார் வந்து சரியா பாடுறான்ண்டு அந்த இது அந்த யோகாடா. இப்போ எனக்கு வேற அதை ப்ளே பண்ணி காட்டணும் போகிறோம். யார்கிட்ட பிள்ளைங்களோட முன்னுக்கிட்டு வச்சுக்கோ மருமகார உள்ளவர் அஞ்சலி அஞ்சலி ஹம்மிங்க நடிச்சா வரும் பேர இந்த இதை வந்து இப்போ வடியா கேர்ள் நீ ஃபர்ஸ்ட் இருக்கியா?
பாடமாக சீதையின் இருக்கு நீங்க படிக்கும் அப்படி இல்லை இதுதான் போட்டி மொக்கா ஹம்மிங் எடுக்கணும்டா வேற ஏலாப்பா திருப்பியா வடியாக்க சரியா அதான் ரைட் இப்போ ஸ்டார்ட் நீங்க எதுமா ரைட்டா தெரியும் ரைட் வரா ரெடி இப்போ ஆட்ட இந்த ஹம்மிங் எடுவ நல்லா சொல்லுவோம் 1 2 3 ஸ்டார்ட் திருச்சிக்குவாப்பா இல்ல அவன் எடுப்பா எடுக்கட்டும் சிரிக்கும் நான் இங்கே வாங்கணும் சரியா இல்ல இல்ல எல்லாம் லாஸ்ட் அந்த எடுவிய புழைச்சியா எல்லாம் கடைசிட்டு ஐயா இதுதான் Ndova. Apa? Kadang ada tani orang itu. எடுக்கிறாங்க முடிஞ்சுதா விளையாட்டு போட்டின்னு வந்தா செய்வோம் செய்யா ரைட் 1 2 3 ஸ்டார்ட் பொம்பளை குரல் எடுக்கணும் இல்ல அது உனக்கு வர சத்தமா அவன் எடுப்பான் வயசுடா துளைவா சும்மா இருந்தா எடுக்க கூட நீ சும்மா நீ உனக்கு இப்ப இருக்குதா அந்த பேரு கொஞ்சம் ஒண்ணு அடுத்ததான் சரி சரியா சரி இப்ப பாவி பாவி பாவிடுறா மேலம்பா என்ன இதுக்கு எல்லாம் இப்ப மனோவும் பாலசுப்ரமணியம் தானே எடு 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 அவன் எடுப்பான் ஆனால் நீங்க படிக்க நீங்க விட்ட பிள்ளையெல்லாம் அவன் பார்த்தோம் நம்பியா வேற ஹாக்கினி கயா சாரா முன்னால கட்ட பார்க்கணும் மாடு கத்திச்சு
வராட்லையும் இப்போ அவனுங்களெல்லாம் எடுத்தவன் நீ எடுக்க தான் போகணும். நீங்க மட்டும்தான் அடுப்பேனா? நீங்க மட்டும்தான் அடுப்பு. நானும் எடுக்க மாட்டேன்னு பாடிதான். இது ஒரு தான் எடுக்கியா நீ அடுப்பியலப்பா. சித்திரா அவளை தர எடுக்கியா ஒரு நீ எடு, நீ எடு, ரெண்டு இன்னொரு ரையை கொடு. பாய் வந்துச்சு அந்த அந்த ஊமையில் வந்து எங்க சத்தம் வருதுடா. செம்மறியாடு கத்துமா போல ஆனா அப்ப நீங்க அடிச்சு காட்டுங்க. நானா நீங்க மட்டும்தான் அடுப்பு. நீங்க மட்டும்தான் அடுப்பு. வரு வரு நான் மட்டும்தான். அன்னைக்கு நீங்க முஷ்பாத்தி எடுக்கல. இது உண்மையான உண்மையா? உண்மையான அடுவாய். உண்மையாக வந்து எத்த ஜோக் ஞாபகம்டா. வெள்ளக்காரர் வந்து சிரிப்பாட்டாப்பா இதே மாதிரி ஜோக் உண்டு. என்னண்டு அந்த ஒரு இளம்போடி வந்து சிரிப்பான். ஜட்ஜ் பண்ணுவாங்க இருந்து அவன் பாட்டு படிக்க போவான். அந்த மேடைக்கு வந்து அவன் சிரிப்பா போயிருவான். அந்த ஜோக் நீ பார்த்துருப்பீங்க நீங்க டிக்டாக்ல. சரிதான் போல சுரஞ்சாம் போல கட்டம். அடுங்க அடுங்க கடைசி அடுத்து போட்டு. ஏன் நான் ஓடிக்கிறது அது அவர் அங்கே வேலை ஓலாட. வேணாம் கொஞ்சம் என்ன சொல்கிற உண்மையாக ஒரு தமிழா போச்சு வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து நல்லா ஃபனியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்புகிறேன். ஸோ சேம் டைம் வந்து நாங்கள் என்னத்துக்காண்டி வந்திருக்கோம் அப்படின்றது வந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே டைம் வந்து பாட்டு படிக்கவே இல்லை தம்பி. சந்தோஷம் சந்தோஷம் அடுப்பேன். அப்போ அக்னிடு சந்தோஷம் 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 வாழ்க்கையின் பாதி பலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதற்கு ஏது பலம். புயம் மையம் கொண்டால் மலை மண்ணில் உண்டு. எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. வெற்றியை போலவே ஒரு தோல்வியும் நல்லதடி. வேப்பம்பூவிலும் சிறு தேன்துளியுள்ளதடி. குற்றம் சொல்லாமல் ஒரு சுற்றம் இல்லையடி. இலையும் புன்னகையால் நீருட்டுக்கு வெள்ளையடி. இப்போ நீ பாடு, அவன் பாடின குழப்பி பாடு நீ. இஞ்சாடு தவறுகள் பண்ணி பண்ணி திருந்திய பிறகுதான் எடுக்க போகால் பாருங்க. தவறுகள் பண்ணி பண்ணி தவறுகள் பண்ணி பண்ணி பிரிந்து நீ படிக்க கூட குறுக்க கத்தன. இப்போ மற்ற சொன்ன ஃபுல்லா பாடம் உண்டு. இப்போ பார்த்தே படிக்க அதுக்காண்டி திருப்பி திருப்பி சந்தோஷம் இருக்கு. எந்த ஆளும் இப்போ இவன் பாடம் பண்ணவன் பார்த்தே படிக்கலாம் இல்லடாப்பா. கேட்ட பாட்டு என்ன பாட்டு படிக்கணும். தவறு சொன்னதே தவறுகள் பண்ணி பண்ணி திருந்திய தவறுகள் பண்ணி பண்ணி திருந்திய பிறகுதான் நாகரிகம் பிறந்ததடி. தவறுகள் குற்றமல்ல சிரிப்புகள் வீழ்ச்சி சரிவுகள். தவறுகள் குற்றமல்ல சரிவுகள் வீழ்ச்சி இல்லை. பாடம் படிப்பவள கொடி. உள்ளம் என்பது கவலைகள் குப்பை. உள்ளம் என்பது கவலைகள் நிரப்பும் குப்பை தொட்டி இல்லை. உள்ளம் என்பது பூந்தொட்டியா தொண்டைக்க சலை நிக்குது போல. அருவாஜி. உள்ளம் என்பது கவலைகள் நிரப்பும் குப்பை தொட்டி இல்லை. உள்ளம் என்பது பூந்தொட்டியானால் நாளை துன்பமில்லை. புயல் மையம் கொண்டால் மாலை மண்ணில் உண்டு. எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. ஆதியில் ஆண்டவன்
இந்த பூமியை படைத்தானே அவன் ஆசையை போலவே இந்த பூமி அமையலையே. ஆண்டவன் ஆசையே இங்கு பொய்யாய் போய்விடில் மனிதனின் ஆசைகள் மெய்யாவது சாத்தியமா? நன்மை என்றும் தீமை என்றும் 4 பேர்கள் சொல்வதுண்டு. சொல்வது நம்முடைய பிழை இல்லையே. அது என்ன அது பிழைக்குது. நன்மை எங்கே இருக்கு? கொஞ்சம் மேலே. ஒரு நன்மை என்றும் தீமை என்றும் 4 பேர்கள் சொல்லுவது நம்முடைய பிழை இல்லையே. துன்பம் என்ற சிப்பிக்குள் தான் இன்பம் என்ற முத்து வரும் துணிந்த பின் பயம் இல்லையே. கண்ணீர் துளியில் வைரங்கள் செய்யும் கலைகள் கண்டுகொள். காலுக்கு செருப்பு எப்படி வந்தது முள்ளுக்கு நன்றி சொல். புயல் மையம் கொண்டால் மாலை மண்ணில் உண்டு. எந்த தீமை கொள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ இதை மட்டும் நான் படிக்கிறோம். இது மட்டும் தான் தெரியும்டா. சந்தோஷம் மட்டும். சந்தோஷம் அதுவும் வேண்டி பார்த்து படிக்கிறேன். நீ இப்போ சொன்னது அது மட்டும் தான் பாடம். அந்த இடையில வரி சரியா? சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி பலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதற்கு ஏது பலம். முடிப்பை பார்த்தியே. ஸோ அந்த மாதிரி வந்து உண்மையை சொல்லுவோண்டா. அந்த நெகட்டிவ் விஷயங்கள் சம்மந்தமாக வந்து நாங்கள் கதைக்கிறாங்க. பட் வந்து இன்றைக்கி அதை பற்றி கதைக்கல. ஸோ வேணாம் பார்க்குறவங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக ஒரு ஃபனியான ஒரு கண்டென்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிப்பட்டு வந்து ஜஸ்ட் வந்து நம்ம வேறொரு விதமாக வந்துட்டு முடிஞ்சு கடைசியில் வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கொண்டு இதோட முடிச்சுக்கொள்ளும்ல. ஃபனியாக போயிட்டு வந்து ஸோ ஃபனியாக வந்து முடிச்சுக்கொள்ளும். ஸோ சீரியஸான விஷயங்களாகவோ சம்திங் ஏதாச்சும் ஒன்று நாளைக்கு இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்ளும். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.